அடுத்த செய்தியாக தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார். அஸ்ஸாம் முதல்வர் வந்து இந்த வங்கதேசத்தினர் ஊடுருவல் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை தமிழகத்தில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே 2-3 தடவை நோட்டிஃபிகேஷனே பண்ணியிருந்தாரு தமிழக அரசுக்கு. இப்போ தொடர்ந்து பார்க்கும்போது திருப்பூரை சுற்றியுள்ள பகுதிகளில், கோவையை சுற்றியுள்ள பகுதிகளில் போலி ஆதார் கார்டு வைத்துக்கொண்டு நிறைய வங்கதேசத்தினர் சட்டவிரோதமாக ஊடுருவியர்கள் வந்து காவல்துறையாலேயே கைது செய்யப்பட்டார்கள். இந்த செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்ஐஏ வந்து குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் ரைடு பண்ணிட்டு இருக்காங்க. தனியார் கம்பெனிகளில் அவர்கள் வந்து உள்ள வந்துட்டாங்க. பார்க்கறதுக்கு நார்த் இந்தியன்ஸ் மாதிரியே இருக்கிறதுனால இப்போ அவர்கள் மீது இப்போ ரைடு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு சார். செய்தி எப்படி பார்க்குறீங்க? நேற்றைய தினமலரில் ஒரு செய்தி சார். தமிழகத்தில் இந்தியா முழுக்க ஒரு 6 கோடி 7 கோடி பங்களாதேசத்துக்காரர்கள் இருப்பார்கள் என்று ஏற்கனவே ஒரு 15-20 வருடத்துக்கு முன்னாலேயே நாம் இந்தியா முழுக்க 2 கோடி பேர் இருப்பாங்க. ஜோதி பாசு முதல்வராக இருக்கும்போது கல்கத்தாவில் 1 லட்சம் வங்காளதேசத்தவர்கள் எங்களுக்கு குடியுரிமை வேண்டும் என்று நேரடியாக ஊர்வலமாக போனார்கள். வங்காளதேசத்துக்காரங்க உள்ள வராங்கிறது ஒன்றும் புது செய்தி இல்லை. எல்லா இடத்துலையும் அவர்கள் வரவேற்றப்பட்டிருக்கிறார்கள்ங்கிறது தான் பிரச்சனை. அவர்களை ஒரு ஜமாத்தோ ஒரு மசூதியோ ஒரு மாஸ்கோ அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தங்க இடம் கொடுத்து இதுதான் பிரச்சனை என்பதுதான் உண்மை. அவர்களுக்கும் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களுக்கு இந்துக்கள் ஏமாந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். இல்லை இவ்வளோ தூரம் வர வேண்டிய இவ்வளோ தூரம் வேலை நம்ம ஆள் என்ன நினைக்கிறேன், பீகாரில் வரான், பெங்கால்லேருந்து வரான், ஒரிசாலேருந்து வரான். முகச்சாடி ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவங்க சார் அது இந்தியா தானே சார். அதனால் உங்களுக்கு எப்படி வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியும்? பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியா தானே, எப்படி நீங்கள் வித்தியாசப்படுத்தி பார்ப்பீங்க சார்? நேபாள்காரனே சீனாக்காரங்கிறான், சீனாக்காரனா நேபாள்காரங்கிறான், அவ்வளோதானே வித்தியாசம். நார்த் ஈஸ்ட்லேருந்து வந்தால் சீனாக்காரங்கிறான் சார். நம்ம ஆளுக்கு அந்த அறிவு இல்லைங்கிறது தான் பிரச்சனை. இப்போ என்னையே இவர்கள் மீது ஏன் இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறது என்றால், இப்போ வங்காளதேசத்தில் என்ன நடக்குதுன்னு நாம் பார்க்குறோம். வங்காளதேசத்தில் ஒரு அமைச்சர் நேரடியாக பேசுகிறார், எங்களுடைய மக்களை அங்கே கோடிக்கணக்கானவர்கள் இருப்பார்கள், ஏதாவது பிரச்சனை என்றால் இந்தியாவில் நாங்கள் விவகாரத்தை உள்ளுக்குள்ள கலவரத்தை தூண்ட முடியும்னு வங்காளதேசத்திலேருந்து ஒரு அமைச்சர் பேசுகிறார் சார். எந்த தைரியத்தில் பேசுகிறாரு? அப்போ இருக்கிறவங்கலாம் இங்கேருந்து சார், இப்போது திருப்பூர்லேருந்து வங்காளதேசத்துக்கு எவ்வளவு பணம் போனது என்பது ரெக்கார்ட் ஆகிருக்கலாம் சார். அப்போ ஏன் போகுது சார்? இவன் வந்து நேபாளிலேருந்து வந்திருந்தா, இவன் வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஒரிசாலேருந்து வந்திருந்தா, திருப்பூர்லேருந்து ஏன் சார் வங்காளதேசத்துக்கு பணம் போகுது? ஏன் போகுது சார்? தட் ஹஸ் பீன் ரெக்கார்டட் டுடே. அப்போ கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்குது. இப்போது 33 பேரை சமீபத்தில் கண்டுபிடிச்சிங்க, அப்புறம் ஒரு 7 பேரை கண்டுபிடிச்சிங்க, வரிசையாக கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இதைத்தானுங்க நாங்கள் பல ஆண்டுகளாக சொல்லி கொண்டு இருந்தோம். அது ஏன் சார் தமிழகம், அது ஏன் தமிழகத்தை டார்கெட் பண்ணி இங்கே படையெடுத்து வராங்கன்னு கேட்குறோம் சார். தமிழகத்தில் தானே திராவிட ஆட்சி இருக்குது. இந்த திராவிடம் இல்லை என்றால் அந்த திராவிடம், அந்த திராவிடம் இல்லை என்றால் இந்த திராவிடம், 2 இந்துக்களுக்கு விரோதம். எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்துக்களுக்கு விரோதமாக இருந்தது. எடப்பாடி வந்தவரை அது இந்து விரோத கட்சியாகத்தான். எஸ்டிபியை கூட கூட்டணி வச்சு நெத்தியில் அழிச்சுட்டு போயிட்டு இருந்தார் எடப்பாடி. நெத்தியில் அழிச்சது மட்டும் இல்லை, RSS ஊர்வலத்தை முதல்ல தடை பண்ணது அவர் ஆட்சியில். அதனால இந்த கழகம் இல்லை, இந்த கழகங்கள்லாம் ஓட்டுக்கு தமிழ்கிட்ட வருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு, ஜகாத்திகளுக்கு. அதனால கண்டுக்கிறது இல்லை. அவங்க உள்ளுக்குள்ள ஏஜென்சி இருக்கிறது. உள்ளுக்குள்ள வரத்துக்கு ஒரு ஆளுக்கு 50,000 ரூபா. 50,000 ரூபாய்க்கு வந்தேன்னா உனக்கு ஆதார் கார்டு, உனக்கு ரேஷன் அட்டை வாங்கி தரப்படும். 1 லட்ச ரூபாய், 50,000லேருந்து 2 லட்சம் 3 லட்ச ரூபாய் பேக்கேஜ். இந்த பேக்கேஜில் வங்காளதேசத்துலேருந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே அவன் டைரக்ட் பண்ணுறான், நீ நேராக இங்கே போயிரு, நீ திருப்பூர் போயிரு, அங்கே உனக்கு வேலை இருக்குது, அங்கே ஒரு ஏஜென்சி இருக்குது, அந்த ஏஜென்சி உனக்கு வேலை வாங்கி கொடுத்துரும். சார் இந்த பேக்கேஜில் உள்ளே வரான், உள்ளே வந்த உடனே நேராக ட்ரெயினில் வரான், திருப்பூரில் வந்து இறங்குறான், பேக்கேஜில் அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்றாங்க, முடிஞ்சு வச்சு. 3 லட்ச ரூபா கொடுத்துட்டு வந்தால் வாழ்நாளில் அவன் செட்டில் ஆகிடும். 50,000 ரூபா கொடுத்துட்டு வந்தால் வாழ்நாளில் செட்டில் ஆகிடும். ஸோ இது எப்போதுலேருந்து நடக்குது? காலகாலமாக 71லேருந்து
17க்கு அப்புறம் இப்போ அசாம்லேயே நீங்கள் டேட் தானே ஃபிக்ஸ் பண்ணீங்க, கட் ஆஃப் டேட் ஃபிக்ஸ் பண்ணீங்களா இல்லையா? வெளியில் அனுப்புறதுக்கு இயர் ஃபிக்ஸ் பண்ணீங்களா இல்லையா? அதனால் ஆபத்து எங்கே இருக்குன்னா, நாம் நினைக்கிறோம் வங்காளதேசத்துக்காரன் என்பதால், அப்படிலாம் இல்லை. ஜிகாத்தி எங்கே இருந்தாலும் ஜிகாத்தி தான் சார். இப்போ ஒரு உதாரணம் சொல்லுங்க. திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை. திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு நவாஸ்கனி ஏன் அங்கே போகணும்? நவாஸ்கனி எந்த கட்சி எம்பி? திமுக கூட்டணியில் இருக்காரு. திமுக கூட்டணியில் இருக்கு. அப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற ராமநாதபுரம் எம்பி திருப்பரங்குன்றம் ஏன் போகணும்? திமுக கூட்டணி அங்கே போகாதன்னு சொல்ல தைரியம் கிடையாதா? சரி, அவர் போய் திருப்பூர்ல இருக்கிற, கோயம்புத்தூர்ல இருக்கிற முத்தலி கூட என்னத்துக்கு அவர் உரையாட வேண்டும்? அவர் போய் நின்று கலெக்டர் நாங்கள் மிரட்டிட்டோங்கிற வார்த்தையை சொல்லல, கலெக்டர் கூட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம், நாங்கள் இனிமேல் அங்கே போய் சாப்பிடலாம், பொட்டலம் கட்டிட்டு விட்டு போய் சாப்பிடலாம், அதில் ஒன்றும் எதிர்ப்பு இல்லை என்று சொல்கிறார்களா? திராவிட ஆட்சி இருக்குதுனால தானே சார். அவராக தானே சார் இருக்காரு. அவர் ராமநாதபுரம் எம்பியா இல்லையா? எம்பி ஆன உடனே தன்னுடைய சமுதாயத்துக்கு எப்படி தான் பயன்பட வேண்டும் என்று யோசிக்கிறார். உங்களுக்கு அந்த உணர்வு இல்லை. திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற ஒரு இந்து எம்பி நான் போய் இதை கேள்வி கேட்கிறேன்னு கேட்கலையே. அந்த மதுரை எம்பி அதுக்கு ஒன்றும் எதிர்ப்பு தெரிவிக்கலையே. அவர் இவருக்கு உடன்பாடாக தானே இருக்கார். அவர் இந்து மதத்துக்கு எதிரி தானே. மதுரை எம்பி இந்து மதத்துக்கு ஆதரவாளரா என்ன? வெங்கடேசன். அப்போ இந்து மதத்துக்கு எதிராக ஒரு பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பார்ட்டு தான் இந்த வங்காளதேசத்தவர்கள். நாளை குண்டு வைக்க மாட்டான்னு, குண்டு வச்சுட்டான்னு என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒன்றும் இல்லை சார். நேற்று வரைக்கும் அந்த பட்டோடியினுடைய மகன் சைஃப் அலியினுடைய மராட்டிய அரசு என்ன செய்திருந்தது? செலிபிரிட்டிஸுக்கே பாதுகாப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை. காங்கிரஸ் கத்திச்சு, எல்லாரும் கத்தினா, மமதா கத்தினா, எல்லாரும் கத்தினா. வந்தவன் பங்களாதேஷ்காரன் அத்தனமும் வாய பத்திட்டானா இன்னி வரைக்கும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா இவன் எல்லாம் பங்காளி. நேற்று வரைக்கும் கத்தினவன் செலிபிரிட்டிக்கு ஆபத்து, செலிபிரிட்டிக்கு பாதுகாப்பு இல்லை, பாஜக அரசு என்ன செய்து கொண்டே இருக்கிறாய். இன்னைக்கு வாயே திறக்கலங்க. திடீர்னு பரபரப்புலாம் அடைஞ்சு போச்சு. 2 நாள் பரபரப்பா இருந்தது. போலீஸ் பிடிச்ச அமைச்சன உடனே பங்களாதேஷ்காரன் சொன்ன முடிச்சு வச்சிருக்கேன். அப்போ பங்களாதேஷ்காரன் வந்தா என்ன நடக்கும்னா, இங்க இருக்கிற செலிபிரிட்டி முஸ்லிமுக்கு பாதுகாப்பு இல்லை. அவனுக்கு தேவை பணம் சார். நீ வேணா முஸ்லிம்னு சொல்லிக்கோ. கோயம்புத்தூர், திருப்பூர்ல இருக்கிற செலிபிரிட்டி முஸ்லிம்ஸுக்கு நாளைக்கு பாதுகாப்பு இருக்காது. இதான் நடக்கும். கேட்டா பங்களாதேஷ்காரன் இங்க இருக்கிற சார் ஒண்ணும் இல்லை சார். புதுக்கோட்டையில் ஒண்ணு நடந்தது சார். இப்போ யார் அவரு? ஒரு சமூக ஆர்வலர்னு சொல்லிக்கக்கூடியவர். வேற அவர் மேல லாரி ஏற்றி கொண்டு வர்றாங்க. எந்த மதத்தை சேர்ந்தவர்? இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் ஜாஃபர் அலி. சாதாரண ஒரு சின்ன எங்கேயோ ஒரு கத்துவால இஸ்லாமியர்களுக்கு ஆபத்து என்றால், எங்கேயோ ஒரு இடத்துல ஆபத்து என்றால் வரக்கூடிய ஒத்தரும் வரலையே. எந்த இஸ்லாமிய அமைப்புகளும் அவருக்கு குரல் கொடுத்து வந்த மாதிரி தெரியல. ஏன் வரல? அவர்கள் இந்த திராவிட அரசு ஜிகாத்துக்கு உடன்படுகிறது, இவர் இல்லை, அந்த கட்சியில இல்லை, நாம எதுக்கு உதவி பண்ணணும்? அவ்வளவுதான் சார். அவருடைய சொந்த கட்சியா குரல் கொடுக்குறாருன்னு தெரியல. அண்ணாமலை தான் குரல் கொடுத்திருக்கிறார். அண்ணாமலை குரல் கொடுத்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா, அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட், எடப்பாடி ஸ்டேட்மெண்ட் காப்பி பேஸ்ட். அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் அப்படியே காப்பி பண்ணி எடப்பாடி ஸ்டேட்மெண்ட். நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா பேரா மட்டும் மாறி இருக்கும். அப்படி அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் தான் எடப்பாடி ஸ்டேட்மெண்ட். இதுல கூட அதிமுக காப்பி தான் அடிக்குது. அப்ப என்ன அர்த்தம்னா, இதுவரைக்கும் என்னையே தான் இதை பண்ணிருக்க. நீங்க சொல்லுங்க, அதிமுக எடப்பாடி அரசு இருந்தது, ஸ்டாலின் அரசு இருக்கிறது, இவர்கள் பங்களாதேஷ்காரர்களை பிடித்து கொண்டு வந்து விட்டார்னு உத்தரவு சொல்லுங்க. இல்லை, என்னையே தானே பண்ணுது. ஆகையினால இந்துக்கள் தான் புரிந்து கொள்ள. இந்த இடத்துல இந்துக்கள் தவறு செய்கிறார். சீப்பா ஒருத்தர் வர்றாரு, வேலை கொடுக்குறோங்கும் போது நீங்க அவருடைய யாருன்னா திருப்பூர்ல உள்ள தொழிலதிபர்கள் பார்க்க வேண்டும். பார்க்க முடியாது. ஏன்னா அங்கேயும் கம்யூனிஸ்ட் கட்சி அவ்வளவு பலமா இருக்கும், கோயம்புத்தூர்ல பலமா இருக்கும். கோயம்புத்தூர்ல போன எம்பி யாரு? கம்யூனிஸ்ட் எம்பி தானே. திருப்பூர்ல அப்பப்போ எம்எல்ஏ இருக்கிறலாம் யாரு? திமுக சேர்ந்தவர், கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ இருந்திருக்காங்க.
அதாவது இந்த இடத்துல நீங்க தொழிலாளர் என்று பார்க்கறத விட உன்னுடைய ஒற்றுமை என்று பார்க்கறதும் தவறி விடுகிறார்கள் இந்துக்கள். ஆகையினால இது திருப்பூரில் நடக்கிறதே என்ஐஏ சொல்லி என்ஐஏ மட்டும்தான் இன்னைக்கு இந்துக்களுக்கு பாதுகாப்பு, தேசத்துக்கு பாதுகாப்பு, திராவிடங்கள் இல்லை.